திருச்சி சிறப்பு எஸ்ஐ பூமிநாதன் கொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் புதிய தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், என்ன தற்போது அந்த தகவல் என்ன? தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு உள்ளனர்? பாலா, திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்தவர் பூமிநாதன். கடந்த 20ஆம் தேதி வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டார். அவரும் தலைமை காவலர் சித்திரவேலும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பூலாங்குடி பகுதியிலே ஆடுகளை வண்டியில இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு வந்துள்ளனர். அப்போது சந்தேகப்படும்படியாக இருந்தால் அவர்களை மறித்த போது அவர்கள் நிற்காதால் அவர்கள் அங்கே சென்றதால் அவரை துரத்தி கொண்டு சொன்னனர். இவர்களும் இரண்டு இருசக்கர வாகனத்தில். அப்போது சித்திரவேல் வேறு பாதையில் வழிமாறி சென்றுள்ளார். அப்போது பூமிநாதன், அதாவது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே அவர்களை பிடித்தார். அப்போது பிடித்த போது அவர்கள் 3 பேரையும் பிடித்துள்ளார். அப்போது அவர்களும் ஆடை முன்கூட்டியே அவர்கள் அந்த காட்டுப்பகுதியை விட்டு சென்றுள்ளனர். அந்த அவர்கள் வாகனத்தை சோதனை செய்த போது ஆடு அறுக்கும் அந்த அரிவாள் வெட்டும் கத்தியும் இருந்துள்ளது. அதை அவர் கைப்பற்றி தன்னுடைய வாகனத்திலே வைத்துவிட்டு முதலாவதாக தலைமை காவலர் சித்திரவேலுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அவருக்கும் வழி தெரியாமல் நான் வருகிறேன் என்று புதுக்கோட்டை பைபாஸ் சாலையில் ஏறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இவர் வருவதற்கு நேரம் அதிகமாகிட்டே இருந்ததால் கீரனூர் போலீசார் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சேரனுக்கு கால் பண்ணி அவரையும் வர சொல்லி இருக்கிறார். அவரும் வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில இந்த 3 பேரையும் கீழே உட்கார வைத்து இவர்களை எந்த ஊர் என்று விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் உங்கள் வீட்டு தொலைபேசி எண்ணை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மணிகண்டனை கேட்ட போது மணிகண்டன் அவரோட பார்ட்டி நம்பரை கொடுத்துள்ளார். அந்த பார்ட்டி நம்பரை வாங்கி அதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அதை பேசவுடனே இவர் தன்னோட வீட்டுக்கு தெரிந்துவிடும் என்ற ஒரு அச்சத்திலே மணிகண்டன் தற்போது அவர் கையில் ஒரு வண்டியில் வச்சிருந்த அந்த அருவாளை எடுத்து பின்பகுதியாக அவர் பகுதியில் மண்டையில் வெட்டி விடுகிறார். இதனால் அந்த பகுதியிலே சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் இது மட்டும் இல்லாமல் தலையில் இருந்த தொப்பியையும் வாக்கி டாக்கி செல்போனையும் தூக்கி அந்த பகுதியிலே வீசியுள்ளனர் அருகில் இருந்த நீர்க்குட்டையில். இதனைத் தொடர்ந்து போலீசார் 4 தனிப்படை அமைத்து விசாரணை செய்து வந்த நிலையில் இதில் இப்ப அந்த பகுதியிலே செல்போன், அதாவது இவருடைய செல்போன், இறந்த பூமிநாதனோட செல்போனும் சித்திரவேலுக்கு தலைமை காவலர் சித்திரவேல் அவர் யாருக்கு கால் பண்ணார் என்று அதுவும், அது மட்டும் இல்லாமல் அந்த கீரனூர் சேகர எஸ்ஐ அவருக்கும் அவருடைய போனையும் தொடர்பு, அவர்களை போன் யாருக்கு போயிருக்கு என்று செல்போன் டவரை வைத்து விசாரித்தனர். அப்போது தஞ்சை மாவட்டம் கல்லணை தோகூர் அருகே உள்ள ஒரு செல்போன் டவர்ல அங்கே பேசியது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் சென்று அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது அவர்கள் ஆடு திருடிய வழக்கு மட்டும் இல்ல, அவர் மணிகண்டன் பல்வேறு ஆடு திருடிய வழக்குகள் அவர் மேல் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர் மது கஞ்சா போதைக்கு அடிமையானவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் சிறுவனின் அந்த 9 புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள், அவர்கள் ஒரு சிறுவன் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனோட சகோதரி அக்காவை தான் மணிகண்டன் திருமணம் செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த இன்னொரு சிறுவனும் அவருக்கும் உறவினர் என்றும் தெரிய வருகிறது. இவர்கள் 3 பேருமே மது கஞ்சா போதைக்கு அடிமையாளர் என்றும் இவர்கள் பெற்றோருக்கு தெரியுமா என்றும் தெரியவில்லை. ஏன்னா இவர்கள் படிக்கும் சிறுவர்கள், இவர்கள் மது போதையில் இந்த மாதிரி கஞ்சா அடிப்பது தெரியுமா என்று தெரியவில்லை. இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தகவலுக்கு நன்றி கதிரவன். திருச்சியில் சிறப்பு எஸ்ஐ கொல்லப்பட்ட வழக்கில் 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்டோம்.